இப்போ நான் சாப்பிட்ட அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப டேஸ்டியா இருக்கு, கிரிஸ்பியா இருக்கு. ஆனா இது ஹெல்த்தியா இருக்கா? அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். திஸ் இஸ் நெல்சன். வெல்கம் டு கிராஃப்டி. இப்போ இந்த பேக்டு பொட்டேட்டோ சிப்ஸுக்கும் அல்லது வீட்ல நம்ம கட்லெட் பண்ணி சாப்பிடுற அந்த பொட்டேட்டோவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது 2மே ஒரே மாரி தன்மையுடையதா? அல்லது பேக்டு ஃபுட் ஹெல்த்தியா, அன்ஹெல்த்தியா? அல்லது வீட்ல செய்றது ஹெல்த்தியா? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கட பத்தி பார்ப்போம். இந்த பேக்கட் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இப்ப நான் சாப்பிடுறதுல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டேஸ்ட் இருக்கு. என்ன டேஸ்ட்னாக்கா, லைட்டா ஒரு புளிப்பு, அது கூட சம் கைண்ட் ஆஃப் மசாலா, இந்த மாதிரிலாம் சேர்த்து என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்மள வந்து அடிக்ஷன் ஆக்குற மாதிரியான ஒரு டேஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பேக்டு ஃபுட்ல. ஆனா வீட்ல செய்றதுல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி அடிக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான எந்த வாய்ப்புமே இருக்காது. நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு உருளைக்கிழங்கு என்ன பண்ணுவோம், வேக வச்சு நம்ம அத வந்து கட்லெட்டா செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லன்னா கட் பண்ணி நம்ம வந்து குழம்புல போட்டு நம்ம சாப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் நெறையா உண்டு. ஸோ இப்படிதான் நம்ம வீட்ல சாப்பிடுவோம். ஆனா பேக்டு பொட்டேட்டோ சிப்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டா இருக்கும். என்னன்னாக்கா, அதுல வந்து எவ்வளவு கேலரீஸ் இருக்கு, எவ்வளவு சோடியம் இருக்கு, எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, எவ்வளவு ஃபேட் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பெருசா கண்டுக்கிற மாட்டோம் நம்ம. ஆனா வீட்ல செய்றது பார்த்தீங்கன்னாக்கா, அது ப்ராசஸே பண்ணாத ஒரு ஃபுட். அதாவது எளிமையான ஒரு ப்ராசஸ்ல இருக்கும். ஜஸ்ட் உருளைக்கிழங்கு எடுப்போம், அவிப்போம், தோலை உரிப்போம், கட் பண்ணுவோம், குழம்புல போடுவோம். அல்லது அதே மாதிரி அவிச்சு என்ன பண்ணுவோம், கட்லெட்டா செஞ்சு நம்ம வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, வீட்லயே இருக்கிற ஒரு ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த பேக்டு ஃபுட்ல இருக்கக்கூடிய கேலரீஸுக்கும், இந்த வீட்ல செய்ற இந்த கட்லெட்டுக்கு உண்டான கேலரீஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப. ஒரு ரூ. 20 சிப்ஸ் பாக்கெட் வந்து நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்ணி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம். அதுல வந்து ஒரு 100 கிராம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதே ஒரு 100 கிராம் நம்ம வீட்ல வந்து ஒரு கட்லெட் பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது 2த்துக்குமான கேலரீஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ பேக்டு ஃபுட்ல பாத்தீங்கன்னாக்கா 289 கேசிஹெச்எல், அதாவது கேலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து நம்ம வீட்ல செய்யற கட்லெட்ல பாத்தீங்கன்னா 97 தான் இருக்கு நமக்கு. அப்புறம் சோடியம் லெவல் பாத்தீங்கன்னாக்கா 424 எம்ஜி இருக்கு. அதே நம்ம வீட்ல செய்யறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 86 எம்ஜி தான் இருக்கும். இப்ப கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா 26.6 கிராம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா 22.6 கிராம் இருக்கு. அதுல ஃபேட் பாத்தீங்கன்னாக்கா 19.5 கிராம் இருக்கு. இதுல ஃபேட் பாத்தீங்கன்னாக்கா 5 கிராம்ஸ் தான் இருக்கு. சோ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்ல செய்யற கட்லெட்டை விட அந்த பேக்டு ஃபுட்ல அதிகமான கேலரிஸ் அண்ட் ஃபேட், இந்த மாதிரி சோடியம் எல்லாமே கூட தான் இருக்கு. சோ என்னென்ன விஷயங்கள்ல அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னாக்கா, அதோட டேஸ்ட், அந்த மசாலாவோட டேஸ்ட், இது எல்லாமே உங்களை வந்து அடிக்ஷனா மாத்திரும். சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி டைப் 2 டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த சோடியம் லெவல் கூட இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா ஹை பிளட் பிரஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே எங்க கொண்டு விடும்னா கடைசியில வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ்ல கொண்டு போய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சிப்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா கேன்சரை உருவாக்கக்கூடிய பண்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது எதனால அப்படி கேன்சர் உருவாகும் அப்படின்னு சொல்றோம்னாக்கா, அக்ரிலாமைடு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஹை ப்ராசஸ் பண்ணும்போது இதுல வந்து அது உருவாகும். ஹை டெம்பரேச்சர்ல குக் பண்ணும்போது அதை வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து மில்லராய்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த அக்ரிலாமைடு கெமிக்கல் வந்து அதுல கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற இந்த கெமிக்கல் தான் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கேன்சர் உருவாக்கக்கூடிய பண்புகளை நம்ம உடல்ல ஏற்படுத்தும். ஸோ அதனாலேயே இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்ல உள்ள பொட்டேட்டோவை நீங்க வந்து அவிச்சு அதுல வந்து சால்ட் போட்டு ஒரு கட்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லா கடைகள்லயுமே இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சகஜமா நம்மளால பார்க்க முடியும். அதனால வந்து குழந்தைகள் வந்து அந்த கலர்ஸை வச்சோ அல்லது டேஸ்ட்டை வச்சோ குழந்தைகள் வந்து அதிகமா அதை வந்து சாப்பிடறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா பேரண்ட் தான் பாத்தீங்கன்னா இதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் மெயினா. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோவை கூடுமானவர்களும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதான் உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் பெனிஃபிட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.